ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு felcykeralarecipe. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான முட்டை ரோஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சிறுசீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிடலாம். இதை 1 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிடலாம். இனி உடனே இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க, இல்லைனா இதில் உள்ள மசாலா எல்லாம் கரிஞ்சு போயிடும். இனி ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். இனி ஒரு 4 முட்டையை ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிடுறேன். முட்டையோட வெளிப்புறத்தோல் லைட்டாக ரஃப் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை இப்படி ரஃப்பாக இருக்கிறது பிடிக்கலன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இனி இதே பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு கேரளா ஸ்டைலில் ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நாம் வதக்கிக்கிடலாம். இது கூட ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இந்த நேரத்தில் இது கூட சேர்த்துக்கிடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து அதிலிருந்து எண்ணெய் பிரியிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இனி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட 2 மிளகாவை கீரி சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இனி இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப வத்திருச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற முட்டையை இது கூட சேர்த்துக்கிடலாம். இனி இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி வச்சு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான ஒரு முட்டை ரோஸ்ட் ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே felcykeralarecipe சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.